ஓகே ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொட்டேட்டருங்க. ஒரு வேலை சோலை வச்சு தண்ணி வரலான்ட்டு ரொட்டேட்டர் சோலை வச்சுருக்கோம், ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, 15 RPM ஹை செகண்டு. ஏன்னா ஆல்ரெடி ஓட்டி போட்ட கடை தான், அதனால் சரி ஃபஸ்ட்டு தேவையில்லை, செகண்ட்லேயே ஓட்டலாம், டெப்த்து கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடிட்டுருக்கோம் ப்ரோ. செகண்டில் ஓட்டினாலே எவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்களேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் வரும், ஒரு அரை மணி நேரம் வரும் ப்ரோ. அரை மணி நேரம் ஓட்டிட்டு ஒரு பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அது நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இது ரொட்டேட் எடுத்து ஒரு வருஷம் ஆக போகுதுங்க, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயின் மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆச்சு, டைட் பண்ணிட்டோம். மற்றபடி கிரீஸ் அடித்து நார்மலாக ஓட்டிகிட்ருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் செக் பண்ணல, இன்னும் ஆயில் செக் பண்ணணும். ஆயிலு நான் ஓப்பன் ஆயிடுச்சாங்க, பெருசாக ஒன்றும் ஓட்டலை. இருந்தாலும் ஒரு செட்டு தேஞ்சிருச்சு, கத்தி ஒரு 70% தேஞ்சிருச்சு. சரி, இனிமேல் ஆயில் செக் பண்ணணும், இன்னும் பண்ணல. செக் பண்ணிட்டு சரி ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. வண்டி இன்ஜின் சவுண்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு நெட்டு சாலை ஓட்டினோன்னா கொஞ்சம் சீக்கிரம் காடு முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். குறுக்கு சாலை ஓட்டினா திருப்பி அது ரொம்ப எப்படியும் 1/4 மணி நேரம் லேட் ஆகும். போதும், நெட்டு சாலை ஓட்டினா பார்க்கறது நீட்டாக இருக்கும், அதான் சரி நெட்டு சாலை ஓட்டிகிட்ருக்கோம். இது தேவையான அளவுக்கு நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 RPM ஹை செகண்டு போதும் ப்ரோ. 4 சென்ட் பே இருந்தால் கூட ஓட்டலாம் வச்சுங்களேன். இதெல்லாம் 2 சென்ட் பேயில் கூட இந்த காட்டில் இழுக்கும். ஓட்டி போட்ட கடை தான், ஓட்டி போடாத கடை தான் இழுக்காது. ஓட்டி போட்ட காடுனா 2 சென்ட் கூட இழுக்கும். இன்ஜின் சவுண்ட் எல்லாம் பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எடுத்து 2 வருஷம் ஆக போதும் ப்ரோ. MRF சக்தி ப்ளஸ் பேக் டயரு 13 சைஸ் போட்டிருக்கு, 54 ரூபா வருது அன்றைக்கி ரேட்டு. இன்றைக்கி ரேட்டு என்னன்னு தெரில, எப்படியும் 1000 ரூபா 1500 ஏறின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சக்தி ப்ளஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, பேக் டயரு. அது பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு நல்லாயிருக்கு, டயரு நல்லாயிருக்கு. உங்களுக்கு எது டயர் பிடிக்குதோ பார்த்து விசாரித்து பார்த்து போடுங்க. ரீட்டேடு கூட போகலாம், இல்லை ஓன் யூஸாக இருந்தால் ரீட்டேடே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓன் யூஸாக இருந்தால் ரீட்டேடு போட்டு கூட ஓட்டலாம். ஆனால் அந்தளவுக்கு எங்கள் ஓட்டம் பெருசாக இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ரீட்டேடே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதோ இன்ஜின் சவுண்டு இதெல்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குன்ட்டு. இது ஓட்டுறது நல்லா இருக்கா எப்படின்னு பாருங்கள். சக்திமானா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அது பிளேடுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் அது வந்து இடப்பட்ட கேப்பு கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால ஃபினிஷிங் கம்மியாக வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும்னு வச்சுங்களேன். இதே கோம்பேல வந்து எக்கனாமிக் போட்டு ஓட்டினீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். போதும் ப்ரோ, இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருந்தால் போதும். இதுக்கே எங்கங்க வசூலாக மாட்டேங்குது. இந்த வருஷம் ஓட்டினா 6 மாதம் ஆகுது, 2000 ரூபா ஓட்டினா 500 4 தடவை தராங்க. அதை வாங்கி என்ன ப்ரோ பண்ணுறது? அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்ட்டியாக ஓட்டிக்கிறதுன்னு வச்சுங்களேன்.
அமௌண்ட்டு கேட்டால் இப்போ அட்வான்ஸாக கூட அமௌண்ட்டு 10,000 20,000 தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பார்ட்டி ஓட்டுவோம். ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனால் இப்போலாம் பெருசாக ஓட்டுறதில்ல. ஒன்றும் வசூல் ஒன்றும் ஆகலை. உண்மையாக பொய்யா நீங்களே சொல்லுங்கள். கை காசு போட்டு டீசல் போட்டு ஓட்டிட்டு வசூல் ஆக மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம். அது ஒரு பிரச்சனை. சரி, ஒருத்தர் ஒரு மாதிரி ஓட்டுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலும் நீட்டாக ஓட்டி கொடுக்கணும். அது என்னதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நம்ம தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அதனால் நீட்டாக தெளிவாக ஓட்டி கொடுக்கணும்பா. ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 சுற்று விடணும். ஃபுல்லாகவே 4 பக்கம். எக்காந்து கொண்டு டோரில் மண் தள்ளக்கூடாது. அது மெயினாக தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் வண்டி ஓட்டுறதுல. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நண்பா, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை வண்டியை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவிலே வண்டி மெயின்டெனன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பேன். அது வேணும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நேற்று போட்ட வீடியோ நினைக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவிலே உங்களுக்கு வண்டி எப்படி மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பற்றி வீடியோ சொல்லியிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் ஆஃப்டர் 10 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அது சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அது பார்த்துட்டு தட்டு கொஞ்சம் எடுக்க வேலை இருக்குது ப்ரோ. அது போய் எடுக்கணும். அது இன்றைக்கி முடிஞ்சால் எடுக்கணும், இல்லை நாளைக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு அது வரும். அந்த வீடியோ நாளைக்கு வரும். சரி, எப்படி ஓட்டுறேன் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வரும்னு வச்சிங்களேன், நீட்டாக தெளிவாக ஓட்டணும். அதுதான். மற்றபடி வண்டி வந்து உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 கல்லை போட்டிங்கன்னா லோ தேர்டு போட்டு ஓட்டலாம். லோ தேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டெப்த்து கிடைக்கும். இல்லை ஹை பஸ்ட்டோட லோ தேர்டு போடாது. இன்ஜின் அணைத்தி ஓடுற மாதிரி இருந்ததுன்னா எக்காந்து கொண்டு பைக் ஹை பஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. லோ செகண்டு போட்டுங்க. அப்படின்னா லோ தேர்டு போட்டுங்க. அது நல்லா இன்ஜின் வந்து நல்லா பிடிச்சி ஓடும். ஃப்ரீயாக அந்த உங்களுக்கு வண்டி வருன்னு கத்தாது. டீசல் அதிகம் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரிலாம் கற்று விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதாகிடும் ப்ரோ. இன்ஜின் சீக்கிரம் உட்காந்துக்கும். இன்ஜின் சவுண்டே மாறி போயிருன்னு வச்சுங்களேன். அதுதான் மெயின் ரீசனே உங்களுக்கு. ஸோ அதனால் வண்டி சங்க விடாதீங்க. லோ தேர்டு போட்டு ஓட்டிங்க. அதுதான் உங்களுக்கு மெயின் வச்சுங்களேன். லோ தேர்டு போட்டு ஓட்டிங்க. லோ தேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது இன்ஜின் வந்து உட்காராது. நல்லாயிருக்கும் வச்சுங்களேன். அது ஒரு மெயினான ஒரு இது. அது பார்த்துங்க. மற்றபடி ரொட்டேட்ரு வயரை பற்றி நிறையா வீடியோ போட்டாச்சும் ப்ரோ. நிறையா சொல்லியாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கேன். வீடியோ மட்டும் எடுத்து போடுவாங்க. நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்து போடுவேன்னு வச்சுங்களேன். அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வெறும் வீடியோ மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தால் அது சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் எடுத்து போடுறேன்னு வச்சுங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ போட்டு விடாமல் வாட்ச் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஓகே நண்பா, என்னன்னு பாருங்கள். எப்படி நல்லா ஓட்டுறோமா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நீங்களாம் எந்த மாதிரி ஓட்டுவீங்க, எந்த கியரில் ஓட்டுவீங்க, எந்த மாதிரி ஓட்டினா டீசல் கம்மியாக போகும், எந்த மாதிரி ஓட்டினா டீசல் அதிகமாக போகும், அதை பற்றி வண்டி பற்றி கொஞ்சம் கமெண்டில் கூட சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், எடுத்து போடுறேன். அந்த மாதிரி கூட சொல்லுங்கள் நண்பா. ஏதாவது இப்போ தேவைப்படுச்சு அப்படின்னா கூட சொல்லுங்கள், எடுத்து போடுறேன். உங்களுக்கு நீங்களும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வண்டி சேல்ஸுக்கு இருந்தாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அதனால் கமெண்டில் பேசிக்கலாம் நண்பா. நம்ம நீங்கள் வண்டி எப்படி நல்லா இருக்குங்களா, ஓரளவு கண்டிஷனாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படி நல்லா இருக்குது. ஏன்னா வண்டி வந்து என்ன தான் கண்டிஷனாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு மேலே நல்லா இருக்கணுங்க. அதுவும் ஒன்று வேணும். அது இல்லாமல் வண்டி கண்டிஷனாக வேணும்.
ரெண்டுமே வேணும். அது பானட்டு கூட மாற்றி போட்டுக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன் நான், பார்க்கறதுக்கு நீட்டாக வச்சுருக்கணும்ல வண்டி, அதுதான் வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்போ வண்டி நீட்டாக வச்சுக்கணும்பா, பார்க்கறது லுக்காக இருக்கணும் வண்டி, அதுதான் நம்ம கான்செப்ட்டு, வேறு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. டெய்லி சக்கப்புளி புளியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒருத்தர் நீட்டாக வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க, அது ஆளை பொறுத்து. ஓகே நண்பா, பார்ப்போம் நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா. ஓகே பாய்.